பாண்டியன் ஸ்டோர் நியூ ப்ரமோ. ரூம்குள்ளே பழனி வந்ததும் சுகன்யா கோவமாக உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன சுகன்யா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பேயாதி மாதிரி உட்காந்துட்டு இருக்க? நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைன்றாங்க. நான் பண்ணுறது என்ன சரியில்லைன்றாங்க? கொஞ்சமாச்சு நீங்கள் பண்ணுறது ஏதாச்சும் நியாயமாக இருக்கான்றாங்க. நீங்கள் ஒழுங்காக இருக்கவே மாட்டீங்களா? நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா? திரும்ப திரும்ப அவங்கள அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் போய் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வாங்க. இப்படியெல்லாம் பண்ணால் உங்களை ஒரே ஒரு ஆள் கூட மதிக்க மாட்டாங்கன்றாங்க. நீ சொல்கிறது எனக்கு புரியவே இல்லைன்றாங்க. புரியாத மாதிரி நடிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியலன்றாங்க. உங்கள் அக்கா அந்த அளவு கேள்வி கேட்டாங்கன்றதுக்காக போய் சூடு சோறுனை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டீங்களான்றாங்க. இங்கே பாரு, என் அக்கா சொன்னதில் எந்த ஒரு தப்பும் இல்லை இல்லையா? அவள் கல்யாணம் வந்தப்போ என் அக்காக்காக நான் எதுவுமே செய்யலைன்றாங்க. போதும் நிப்பாட்டுங்கன்றாங்க. இப்படி ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னு என்னன்றாங்க. கொஞ்சம் கூட தம்பி எந்த அளவு கஷ்டத்தில் இருக்கான்றதை யோசிக்காம இப்படியெல்லாம் பேசிடுறாங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்ததும் நல்லவங்க ஆயிடுறீங்கன்னு. இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, இங்கே இருக்கிற சொசைட்டியில் இருக்கிறவங்க எப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சுகன்யா சில விஷயங்கள் எல்லாம் பழனிக்கு சொல்கிறாங்க. போதும் நிப்பாட்டு சுகன்யா, என் அக்காவை பற்றி எதுவும் சொல்லாதுன்றாங்க. என் அக்கா சின்ன வயசுலேருந்து வந்து அவள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கல. அப்புறம் மேரேஜ் பண்ணது தான் அவளுடைய மிகப்பெரிய ஆசை. ஆனால் இன்னைக்கு அவளுக்கு இப்படி ஒரு சீர்வரிசை வேணுன்றதை அவள் கேட்டால் நான் செஞ்சு அவ்வளோதானுவாங்க. நீங்களாம் திருந்த மாட்டீங்கன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு போயிடுறாங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.